வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்றீங்களா? கரெக்டாக மணி கிட்டத்தட்ட 5:15 ஆகுது. அந்த வெளியே மழை லைட்டாக காலேருந்து தூரல் போட்டுனே தான் இருக்குது. நாளைக்கு பலத்த மழை, ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்க இல்லையா? இன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க, நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க தெரியல எனக்கு. அந்த பக்கம் நாகை அந்த பக்கம் லீவ் விட்டுறதா கேள்விப்பட்டேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இந்த வாட்டி மழை பெஞ்சுது, வீட்டுக்குள்ளே தண்ணி வரா மாதிரி இருந்துச்சு, ஆனால் வரல. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காஃபி சாப்பிட்டீங்களா? நீங்கள்லாம் வாங்க காஃபி சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம் இருக்கும். காஃபியில் சுகர் கிடையாது, தோசையில் ஆயில் கிடையாது, எல்லாம் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். காலையில் ஒரு தோசை, மதியானம் சாப்பாடு நிறைய சாப்பிட்றது, ஏன்னா நைட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது. நான் நிறைய சாப்பிட்ருவேன், எனக்கு பிடிச்சி தான் நிறைய சாப்பிட்ருவேன். இப்போ இந்த சிக்கன், மட்டன், மீன், எறா எதுவுமே கிடையாது. புரட்டாசி முடிஞ்சு கிட்டத்தட்ட சஷ்டி முடிஞ்சு இப்போ கார்த்திகை 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 10 வாரம் சிறுவாபுரி முருகன் கோயில் வரன்னு வேண்டியிருந்தேன். இன்றைக்கி போகலான்னு பார்த்தா சரியான மழை போக முடியல. ஸோ புதன்கிழமை போய்ட்டு வந்துடுவேன். கடவுள் கோச்சிக்க மாட்டார். செவ்வாய்க்கிழமை போனால் பயங்கர கூட்டம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் கடவுள் தானே. நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை தான் சிறுவாபுரி முருகன் கோயில் போட்டு ஏகப்பட்ட கூட்டம். 2 வீலர் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. மெயின் ரோட்லேயே ஹைவேஸ்லேயே வண்டி நிற்க வச்சு நடந்து போவாங்க. அதாவது ஒரு கடவுளை பார்த்து ஒரு திருப்தியாக இருக்காது. கூட்டம் முட்டம் தள்ளு கில்லு 500 ரூபா 1000 ரூபா டிக்கெட்டு பயங்கரமாக இருக்கும். கச்சன்னு இருக்கும். இது திங்கக்கிழமை புதன்கிழமை ஃப்ரீயாக இருக்கும். அழகாக போயிட்டு சாமி பார்த்து நிம்மதியாக நம்ம போகணுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ காலியாக இருக்கும் சாமியாண்ட. அந்த சிறுவாபுரி முருகன் கோயில் அதோட சக்தி எந்த கிழமையில் போனாலும் நம்ம முருகர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் இல்லையா? அதே செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் போய் தப்புன்னு விழணுமா? அதே மாதிரி திருப்பதிக்கு சனிக்கிழமை தான் போனோமா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு நிறைய பேர் போகிறாங்க, அதனால் கூட்டம் ஆகிடுது. நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் திருப்பதி போகிறேன்னா புதன்கிழமை போங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்புங்க, புதன்கிழமை காலையில் போடுவீங்க. ரிலாக்ஸாக கிளம்பு, நேராக தர்மதர்ஷன் போய் உட்காருங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் விட்டுருவாங்க. இல்லையா 2 மாதம் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணுங்கள், புதன்கிழமையாக புக் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ 3 ரூபா டிக்கெட்டு அது ஆன்லைன்லேயே இருக்குது. நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ரிலாக்ஸாக போகலாம். காலைல வீட்டிலேருந்து 6 மணிக்கு, சென்னையிலேருந்து 6 மணிக்கு கிளம்புனா அங்கே 10 மணிக்கு போயிடலாம். பொறுமையாக போனால் கூட நேராக போய் இந்த 3 ரூபா டிக்கெட்டில் உட்காந்தா சாமி பார்த்துட்டு வெளியே வரப்போ லட்டு உட்காந்தாலும் லட்டு வாங்கலாம், எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிட்டு இருக்கலாம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆனால் திருப்பதி போகிறது பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. செவ்வாய், புதன், வியாழன் சென்டர் ஆஃப் த வீக் நீங்கள் போங்க. நான்லாம் எத்தனை தடவை காலைல 6 மணிக்கு கிளம்புவேன், சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். இத்தனையும் நான் டிக்கெட் எதுவும் புக் பண்ண மாட்டேன். பார்த்துக்கணும் அன்றைக்கி ஏகாதசி, திரியாதசி அதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் போனதெல்லாம் அப்படியே காலையில் ஒரு 6 மணிக்கு போய்ட்டு சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும். 2 வீலர் தான் போய்ட்டு வாங்க.